அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நம்ம வினை சொற்களுடைய வகைகளை துவக்கமாக எடுத்துக்கொண்டு அந்த பாடத்தை படித்து வருகிறோம். வினை சொற்களில் எத்தனை வகை இருக்குது, சென்ற காலம், வருங்காலம், நிகழ்காலம், ஏவல், விளக்கல் இதெல்லாம் இருக்கிறதையும் பார்த்தோம். அதில் எத்தனை வகையான வடிவங்கள் இருக்குது, அஃபால, ஃபஅல, ஃபஅல அந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்தோம். அதுக்கு பிறகு வினை சொற்களிலிருந்து உருவாகிற பெயர் சொற்கள், வினை சொல்லிலிருந்து உருவாகிற பெயர் சொற்கள் அப்படிங்கிற விஷயத்தில் இஸ்முல் ஃபாயில் என்பதை பார்த்தோம். ஒரு காரியத்தை செய்கிறான் இல்லையா, அவனை குறிப்பதற்கு வினை சொல்லிலிருந்து அந்த சொல்லை உருவாக்குவாங்க. லரபவுலேருந்து லாரிபுன், அடித்தான் என்பதிலிருந்து அடித்தவன், அடிப்பவன். கொலை செய்தான் என்பதிலிருந்து கொலைகாரன், கத்தலை என்பதிலிருந்து காத்திலுன். இப்படி வினை சொல்லில் இருந்து இந்த பெயர் சொல்ல உருவாக்குவாங்க. இது 3 எழுத்து சொல்லாக இருந்தால் ஃபாயிலுன் என்று வரும். அதுக்கு ஃபாயிலானி, ஃபாயிலுன, ஃபாயிலத்துன், ஃபாயிலத்தானி, ஃபாயிலாத்துன் அந்த 6 விஷயங்கள் வரும். அதே நேரத்தில் 3 எழுத்துக்கு மேலே உள்ள சொற்களாக இருந்தால் அது ஒவ்வொரு அமைப்புக்கும் எப்படி வரும். அஃபால என்றால் முஃபஇலுன், யுஃபஇலுன் ஆக்கி முஃபஇலுன். ஃபஅல என்றால் முஃபஇலுன். இஸ்தஃபால என்றால் முஸ்தஃபிலுன். உங்களுக்கு பட்டியல் போட்டு லிஸ்ட்டாக உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி இருக்கிறோம். இது இஸ்முல் ஃபாயில். அதுக்கப்புறம் இஸ்முல் மஃபூல். ஒரு நிகழ்ச்சி, ஒரு செயல் யார் மீது, எதன் மீது நிகழ்த்தப்படுகிறதோ அவனை குறிக்கிற பெயர் சொல் இஸ்முல் மஃபூல். இதுவும் வினை சொல்ல இருந்து தான் எடுப்பாங்க. அது எப்படி எடுப்பாங்க என்று கேட்டால், 3 எழுத்து சொல்லாக இருந்தால் மஃஊலுன், மன்சூருன், மஹமூதுன், மர்ஹூமுன் இந்த மாதிரியாக எடுப்பார்கள். 3 எழுத்து மேற்பட்ட சொல்லாக இருந்தால் இஸ்முல் மஃபூலுக்கு 3 எழுத்துக்கு மேலே இருந்தால் ஒவ்வொரு வடிவத்துக்கு ஒரு வகையாக வரும். அஃபு அலை என்றால் முஃபு அலுன்னு வரும். ஃப அலை என்றால் முஃப அலுன் என்று வரும். ஃபா அலை என்றால் முஃபா அலுன் என்று வரும். இப்படியே எல்லா 19 வகைகளுக்கும் எப்படி இஸ்முல் மஃபூல் வரும் அதை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த செய்தான்கிறோம்ல, அந்த செயலை குறிக்கிறதுக்கான சொல்லும் அந்த வினை சொல்லும் தான் உருவாக்கப்படும். அடித்தான் என்பதில் இருந்து அடித்தல், சாப்பிட்டான் என்பதிலிருந்து சாப்பிடுதல், நின்றான் என்பதிலிருந்து நிற்குதல், இப்படி அதிலிருந்து உருவாகும். இந்த மாதிரி அந்த செயலை குறிக்கிற வகைக்கு மஸ்தர் என்று சொல்லுவாங்க. இதுவும் என்ன செய்வாங்கன்னா வினை சொல்லிருந்தால் உருவாகும். அதில் 3 எழுத்து சொல்லாக இருந்தால் அதில் பல வகையில் அந்த மஸ்தர் உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி வகைக்கு இந்த மாதிரி மஸ்தர் என்று சொல்ல முடியாது. அது நம்ம பயிற்சியின் மூலமாக, அரபு மொழியோடு நம்ம பழகுவதின் மூலமாக நம்ம ஒரு நசரண்டா நசுருன், அலிமண்டா இல்முன், லரபண்டா லர்புன், கத்தலண்டா கத்தலுன்ட்டு என்ன செய்யணும், இப்படி இந்தந்த சொல்லுக்கு இதுதான் மஸ்தர் என்று அதுக்கு நம்ம ஒரு ரூலில் கொண்டு வர முடியாது 3 எழுத்து சொல்லுக்கு. ஆனால் 4, 5, 6 எழுத்துக்களாக இருந்தால் இந்த வகைக்கு இந்த வகைன்ற ஒரு அது விதியில் ஒடியாந்துடும். அஃப் அல என்றால் இஃப் ஆலுன், ஃபஅல என்றால் தஃஈலுன், ஃபஅல என்றால் முஃபாலத்துன், ஃபிஆலுன், ஃபிஆலுன். இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வகைக்கும் அந்த 19 வகைகளுக்கு உங்களுக்கு நினைஞ்சிருக்கு மஸ்தரையும் சொல்லிட்டோம். இது 3மே வினை சொல்லில் இருந்து உருவாகிற பெயர் சொல். அடுத்ததாக காலத்தையும் இடத்தையும் குறிப்பதற்கு ஒரு சொல் வச்சுருக்கிறாங்க. கருவியை குறிப்பதற்கு ஒரு சொல். இதுவும் கூட வினை சொல்லிருந்து உருவாக்குவாங்க. எந்த மொழியிலையும் இப்படி இருக்காது. எந்த மொழியிலையும் அது 2 சொல்லாகத்தான் சொல்லுவாங்க. அடிக்கும் இடம், அடிக்கும் நேரம், இது 2ஐயும் மெர்ஜி பண்ணி ஒரு வடிவத்துக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி ஒரு ஸ்டைல் எந்த லாங்குவேஜிலும் இருக்காது. இவங்க என்ன செய்கிறாங்க, அரபு மொழியில் இடத்தை குறிக்கிறதுக்காக வேண்டி இந்த வினை சொல்ல ஒரு சின்ன சேஞ்சு பண்ணிடுறாங்க. அது அந்த செயலையும் இடத்தையும் குறிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. அது எப்படி வரும் என்று இருந்தால், அதாவது
வருங்கால வினையை கவனிக்கணும். வருங்கால வினை வந்து எஃப் உழு என்றோ எஃப் அலு என்றோ இருந்தால், எஃப் உழு எஃப் அலு என்று இருந்தால் அதனுடைய இஸ்முல் மக்கான் காலத்தினுடைய இடத்தினுடைய பெயர் வந்து எப்படி வரும்னு கேட்டால் மஃபு அலுன் என்று வரும். எஃப் உழு எஃப் அலு என்று இருந்தால் எப்படி வரும்? மஃபு அலுன் மஃபு அலத்துன், ரெண்டு விதமாக வரும். இப்போ தரச மத்ரசுன் மத்ரசத்துன், தபக எத்துபகு மத்துபகுன் மத்துபகத்துன் அப்படின்னு வந்துடும். எப்படி? அதாவது வருங்காலத்தை பார்க்கணும். மூன்றெழுத்து சொற்களுக்கு வந்து இஸ்முல் மக்கான் எடுப்பதாக இருந்தாலும் இஸ்முல் ஜமான் ரெண்டு ஒன்று தான். இஸ்முல் ஜமான் மக்கான் எடுப்பதாக இருந்தால் அந்த மூணு எழுத்து சொல்லை எப்படி மாற்றணும் என்றால் மஃபு அலு என்று சில இடத்துல மாற்றணும், சில இடத்துல மஃபு இலு என்று மாற்றணும். மஃபு இலு எங்கே மாற்றணும்னு கேட்டால் வருங்காலம் எஃபு இலுன்னு இருந்தால், வருங்காலம் எஃபு இலு ஜலச எஜிலிசு மஜ்லிசுன், ஜலசனா உட்கார்ந்தான், மஜ்லிசுனா உட்கார்ற இடம், சபை மஜ்லிஸுங்கிறோம்ல. அப்போ ஜலசவுலேருந்து அது எஃப் இலுண்டு வருதுல்ல. அப்போ எஃப் இலுண்டு வந்து இருந்தால் அதனுடைய இஸ்முல் மக்கான் ஜமானு மஃபீலுண்டு வரும். எஃப் உழு எஃப் அலு என்று வந்தால் அதனுடைய இஸ்முல் ஜமான் மக்கான் வந்து மஃபு அலுன் என்று வரும். மஃபு அலுன் மஃபு அலத்துன்னு வரும். இதில் வந்து இதை ஒரு லிஸ்ட்டை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இந்த பாடத்தை. அதாவது இஸ்முல் மக்கான் ஜமான் என்பது எப்படி வரும்? நசரவா மன்சருன் என்று வரும், கத்தலவா மக்குத்தலுன் வந்துடும், லரபவா வருங்காலம் எழுதரிபு, அப்போ மல்ரிபுன் எழுதரிபுன்னு வந்தால் என்ன செய்யும்? மல்ரிபுன். ஃபத்தஹன்னா எஃப் தஹு மஃபு தஹுன், ஃபத்தஹ திறந்தான், மஃப்தஹுன் திறக்கும் இடம் திறக்கும் நேரம், அது மாதிரி வந்து வந்துடும். அதே நேரத்தில் வந்து எஃப் எஃப் இலுன்னு வந்துச்சுன்னா மஃபீல்னு வந்துடுமா? இதில் வந்து விதிவிலக்காக எஃப் இலுண்டு இல்லாத ஒரு சில சொற்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா மஃபீலு சொல்கிறாங்க. அது ஒரு உங்களுக்கு 11 சொல் உங்களுக்கு நம்ம படம் போட்டு முந்தி அனுப்பியிருக்கிறோம். உதாரணமாக ஷரக்க, இந்த உதாரணம் டிஸ்பிளேயில் பாருங்கள். இப்போ ஷரக்க என்பது வந்து வருங்காலத்தை பார்க்குறோம். எஸ் ருக்குண்டு வருது. எஸ் ருக்கு வந்து எஃப் உழு தானே. அப்போ எப்படி வரணும்? மஷு ரக்குன் என்று வரணும். இந்த ஒரு சொல்லுக்கு மட்டும் அந்த ரூலை ஃபாலோ பண்ணாமல் மஷு ரிக்குன் என்று சொல்கிறாங்க. எஃப் இலுண்டு இருந்தால் மஃபு இலுன்னு ஓகே. இது எஃப் இலுண்டு இல்லை, ஷரக்க எஸ் ருக்குண்டு வருது. அப்போ வந்து மஷு ரக்குன் என்று வரணும். சிவப்பு கலராக போட்டிருக்கிறது வரணும். வருவது மஷரிக்குன். அது மாதிரி கரபன்னா எஃப் ருபு, எஃப் இலுண்டு வரல, எஃப் உளுண்டு வந்திருக்குது. அப்போ மஃபு அலுன் மகரபுன்னு வரணும். ஆனால் மகரிபுன் என்று சொல்கிறாங்க. தலான்னா வருங்காலம் எத்துலு எஃப் உலுன்னு இருக்குது. எஃப் உலுக்கு எப்படி வரணும்? மத்தலாவுன் என்று வரணும். ஆனால் மத்லிவுன் என்று சொல்கிறார்கள். சஜதாவுக்கு எஸ் ஜுது எஃப் உலு. அப்போ எதுக்கு என்ன வரணும்? மஸ்ஜதுன் அப்படி சொல்லாமல் மஸ்ஜிதுன் மஃபு இலுன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரஃபக்கவுக்கு எருஃபுக்குண்டு வருது. எஃப் ஒழுன்னு வந்துருச்சுல, அப்போ மறுஃபக்குன்னு வரணும்ல, மறுஃபிக்குன்னுங்கிறாங்க. அதாவது எஃப் இலுவுக்கு தான் இந்த மாதிரி வரும். எஃப் இலு இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு 11 சொல்லுக்கு வரும். நசக்கண்டா என் சுக்கு, நசக்க என் சுக்கு, அப்போ மண் சக்குன்னு வரணும். எஃப் உளுண்டு எஃப் இலுண்டு இல்லையில் மண் சக்குன்னு வரணும். ஆனால் மண் சிக்குன். அது மாதிரி ஃபரக்க, ஃபரக்கன்னு சொன்னால் எஃபுருக்குன்னு வருது. எஃபுருக்கு என்பதற்கு மஃபுரக்குன் என்று வரணும். ஆனால் மஃபுரிக்குன் என்கிறார்கள். அது மாதிரி ஜசர என்பதற்கு எஜு ஜுருண்டு வந்தால் மஜ்ஜருன் என்று வரணும், மஜ்ஜிருன் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி சக்கத்தவுக்கு எஸ்குத்துன்னு வருது, எஸ்குத்துக்கு மஸ்கத்துன் என்று வரணும், மஸ்கித்துன் என்று சொல்கிறார்கள். நபத்த என்புத்து எஃப் உலுன்னு இருக்கிறது, அப்போ மண்பத்துன் என்று வரணும், மண்பித்துன் என்று சொல்கிறார்கள். சக்கன எஸ்குன்னு எஃப் உலுன்னு இருக்கிறது, மஸ்கனுன் என்று சொல்லணும், மஸ்கினுன் என்று சொல்கிறாங்க. இந்த 11 தவிர மற்ற இதுக்கெலாம் எப்படின்னு கேட்டால் வருங்காலம் எஃப் இலு என்று இருந்தால் மஃபு இலுன் மஃபு இலத்துன்,
மஃப் அலுன் என்று இருந்தால் மஃப் அலுன் மஃப் அலத்துன். இப்படி இது முதல் படிச்சிட்டோம். இது ஒரு விஷயம் படிச்சிட்டோமா. இதில் வந்து என்ன வராது, படர்க்க வராது, இடத்தை தானே குறிக்கிறோம். செயல்னா நீ செய்தாய், நான் செஞ்சேன்னு வரும். சாப்பிட இடம்னா அதில் என்ன படர்க்க கற்பனை பண்ண முடியாது. படர்க்க முன்னில எல்லாருக்கும் அதை சொல்லிக்கலாம். நான் சாப்பிட்ற இடம், நீ சாப்பிட்ற இடம், அவன் சாப்பிட்ற இடம்னாலும் அந்த சாப்பிட்ற இடம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுதில்ல. படர்க்கைக்கும் பொருந்தும், முன்னிலைக்கும் பொருந்தும், தன்னிலைக்கும் பொருந்தும். அதே மாதிரி வந்து ஆண்பால் பெண்பால் இதில் வராது. இதில் என்ன வரும், ஒரு இடம், ரெண்டு இடம், நிறைய இடம், ஒரு மூணு தான் வரும். சர்ஃபில் வந்து ஃபாலாவில் வரக்கூடிய அத்தனையும் வராது. வேறு இத்தனை வரும், ஒருமை, இருமை, பன்மை. அதுக்கு உதாரணம் காட்டுக்கு மஃப் அலுன் என்று இருந்தால் அதுக்கு இது இருமை வந்து மஃப் அல் ஆனி. மஃப் அலுன் என்று இருந்தால் என்ன செய்யும், அதனுடைய இருமை வந்து மஃப் அல் ஆனி, அதனுடைய பன்மை வந்து மஃபா இலு. பன்மை எப்படி வருது, மஃபா இலுன்னு வருது. சரி, மஃப் இலுன்னு வருது. மஃப் இலு வந்தால் இருமை வந்து மஃப் இலானி. அதே மாதிரி இருமை சொல்லிட வேண்டியது. பன்மை வரும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், மஃபாயிலு. இந்த மஃபாயிலுலாம் வந்து இந்த உடைச்சிக்கிட்டு வர்ற ஜம்மு, சீர் இல்லாத ஜம்மு, இதுக்கு வந்து தன்மீன் வராது. மஃபாயிலுன் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா அழிவு ஜம்முடைய அழிவுக்கு பிறகு ரெண்டு எழுத்து வந்தால் அது வந்து தன்மீன் வராதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மஃப் அலத்துன் அப்படின்னு இருக்கிறது. அப்போ மஃப் அலத்தானி இருமை, அதுக்கு இப்போ இன்னும் எல்லாத்துக்கும் மஃபாயில் தான் வருது பாருங்கள். மஃபாலுன், மஃபீலுன், மஃபாலத்துன், மஃபீலத்துன், இந்த நாலுக்குமே சேர்த்து ஜம்மு எப்படி வரேன், மஃபாயிலு. தன்வீன் இல்லாமல் இந்த ஒத்த வடிவத்தில் தான் எல்லாத்துக்குமே வரும். இதுகளையும் நம்ம படிச்சிட்டோம். இது வந்து இஸ்முல் ஜமான் மக்கான். இதில் மூன்றெழுத்து சொற்களுக்கு தான் இப்படி வரும். 4, 5, 6 எழுத்து சொல்லாக இருந்தால் அதில் மஃபோல்னு வர வாய்ப்பு இல்லைல்ல. 6 எழுத்து இருக்குது, அந்த மஃபோலில் 4 எழுத்து தானே இருக்குது, வர வாய்ப்பு இல்லை. அப்போ 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து சொற்களாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்னா, இடத்தை குறிக்க நினைச்சோம் என்று சொன்னால் இஸ்முல் மஃபூல்னு ஒன்று படிச்சிருக்கோம்ல, அதையே பயன்படுத்திக்கலாம். உதாரணமாக அக்கரமன் இருக்குது, முக்குரிமுன் இஸ்முல் ஃபாயிலு, முக்குரமுன் இஸ்முல் மஃபூலு. அதுவே தான் இடத்துக்கும். முக்குரமுன்னா என்ன செய்யலாம், மதிக்கிற இடம். அந்த இடம்ங்கிற அர்த்தம் வருவதற்கு என்ன செய்யலாம், முஃப் அலுன், முசல்லிமுன் இஸ்முல் ஃபாயிலு, முசல்லமுன் இஸ்முல் மஃபூலு. இதையே இஸ்முல் மக்கானு பயன்படுத்திக்கிறோம். 3 எழுத்துக்கு மேலே 3 எழுத்து சொல்லாக இருந்தால் மஃபாலுன், மஃபீலுன், மஃபாலத்துன், மஃபீலத்துன். 3 எழுத்துக்கு மேலே உள்ள சொல்லாக இருந்தால் இஸ்முல் ஃபாயிலுக்கு, இஸ்முல் மஃபூலுக்கு என்ன சொல் இருக்கிறதோ அதையவே இதுக்கு பயன்படுத்திக்கிற வேண்டியதான். இது ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிட்டோம். இது போக இது இஸ்முல் மஃபூலா இஸ்முல் மக்கானான்னு ஒரு குழப்பம் வரத்தானே செய்யணும். இருந்தாலும் அந்த இடத்தை பொறுத்து குழப்பம் வராமல் இருந்தால் அப்படி செஞ்சிட வேண்டியதுதான். குழப்பம் வரும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த தமிழ் மொழியில் சொல்கிற மாதிரி சொல்லிட வேண்டியதுதான். எப்படி, சாப்பிடும் இடம் 2 சொல்லாக்குறீங்களே, சாப்பிட்றது ஒன்று, இடம்னு ஒன்று. அந்த மாதிரி என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இடம்ங்கிறதையும் சாப்பிட்றதையும் சேர்த்து ஒரு சொல்லாக உண்டாக்கிடுங்க. அப்போ வந்து அந்த குழப்பம் வராது. இதைத்தான் நம்ம இலாபத்துன்னு சொன்னோம், ஏற்கனவே சொன்னோம்ல. அதான் என்ன செய்யணும், இஸ்முல் மக்கான் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு 3 எழுத்துக்கு தனி வகை வச்சுருக்குறாங்க. 4, 5, 6 எழுத்தாக இருந்தால் அதுக்கு இஸ்முல் மஃபூலை பயன்படுத்தலாம். அது போக இன்னொரு சாய்ஸு, இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த 4 எழுத்து சொல்லுடைய இதுக்கு மஸ்தர் இருக்குல்ல, ஒவ்வொரு வகைக்கும் ஒரு மஸ்தர் இருக்கும். அந்த மஸ்தர் எடுத்து வச்சுக்கிறங்க. அதுக்கு முன்னாடி மக்காண்ட இடம்னு அர்த்தம். மக்கான்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறங்க. சேர்த்திங்கன்னு சொன்னால் அது ரெண்டையும் எப்படி சேர்க்கணும், இலாஃபத்து முறையில் சேர்க்கணும். அதுக்கு தான் அந்த இலாஃபத்து சட்டத்துக்கு போனது. எப்படி சேர்க்கணும், இலாஃபத்து அடிப்படையில் சேர்க்கணும். அப்படி சேர்த்தோம் என்று சொன்னால் அந்த அர்த்தம் ஒடியாந்துடும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு அந்த அந்த லிஸ்ட்டு மாதிரி போட்டு காட்டு பாருங்களேன். முதலாவது அஃபால இருக்குது. அஃபாலவுக்கு என்ன மஸ்தரு, இஃபாலுன். ஏற்கனவே படித்த பாடம் தான் இது. அஹ்சன இஹ்சானுன். அது மாதிரி ஃபஅல தஃஈலுன், சல்லம தஸ்லீமுன். இப்படி வந்து ஒவ்வொரு வகைக்கும் மஸ்தர் எப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். இந்த மஸ்தரோடு சேர்த்து மக்கானை சேர்த்துற வேண்டியதுதான். எப்படி சேர்க்குறது, மக்கானை சேர்த்து உங்களுக்கு ஒரு உதாரணம் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ மக்கானும் இந்த இருக்குது, மக்கானுன்னா இடம்னு அர்த்தம். இஸ்லாமுன்
அது ஒரு சொல்லு. மக்கான்னு ஒரு சொல்லு, இஸ்லாம்னு ஒரு சொல்லு. இப்போ என்ன செய்யணும், இந்த மக்கான்கிறது ஒரு சொல்லு, இஸ்லாம்ன்றது மஸ்தர், அஸ்லம என்பதற்கு மஸ்தர் இஸ்லாம். இதை என்ன செய்யணும், ரெண்டையும் சேர்த்து ஒன்றா இணைக்கணும். என்ன மாதிரி இணைக்கணும், இலாபத்து மாதிரி இணைக்கணும். இலாபத்து மாதிரி இணைக்கணும்னா என்ன செய்யணும்னா, மக்கானில் உள்ள தன்வீனை எடுக்கணும், இஸ்லாமுக்கு ஜர்ரு கொடுக்கணும். இதுக்காகத்தான் நம்ம இலாபத்துக்கு போனோம். இப்படி ரெண்டையும் சேர்க்கிறதா இருந்தால் மக்கானும் இஸ்லாமுன்னு சேர்த்துற முடியுமான்னா சேர்க்க முடியாது. மக்கானு இஸ்லாமின், இந்த சேர்த்து காட்டிட்டு பாருங்கள். மக்கானு இஸ்லாமின், இஸ்லாமான ஒரு இடம், இஸ்லாத்தை ஏற்ற ஒரு இடம். அதில் அலிஃபுலாம் இருந்தால் மக்கானுல் இஸ்லாமி, அலிஃபுலாம் இல்லாட்டி மக்கானு இஸ்லாமின், அலிஃபுலாம் இருந்தால் மக்கானுல் இஸ்லாமி. அதே மாதிரி சல்லமன் இருக்குது, ஃபஅல, அதுக்கு மஸ்தர் என்ன, தஸ்லீமுன், மக்கானுன் தஸ்லீமுன். இதை என்ன செய்யணும், மக்கானு தஸ்லீமின், இலாபத்து செய்கிறோம். இலாபத்து செஞ்சு சேர்க்குறோம். அந்த பாடம் படிச்சிட்டோம்ல, இதுக்கு தன்வினை எடுக்கணும், ரெண்டாவது சொல்லுக்கு ஜர்ரு வைக்கணும். அப்போ மக்கானு தஸ்லீமின், அலிஃபுலாம் இருந்தால் மக்கானு தஸ்லீமி. அது மாதிரி ஃபால, காத்தலை, காத்தலை என்பதற்கு கித்தாலுன், 3 மஸ்தர் வரும், ஒரு மஸ்தர் எடுத்துக்குவோம். கித்தாலுன், கித்தாலுங்கிறது மஸ்தர். இப்போ கித்தாலு மக்கான் ரெண்டையும் சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும், அந்த மஸ்தருங்கிற அடிப்படை, இலாபத்து அடிப்படையில் சேர்க்கணும். சேர்த்தா மக்கானு கித்தாலின், கித்தால்னா போர், போர் நடந்த ஒரு இடம், அல்லது மக்கானுல் கித்தாலி, போர் நடந்த இடம். அது மாதிரி தஅல்லம, தஃஅல மஸ்தர் ஃபேல் இருக்குது, அதுக்கு மஸ்தர் இப்படி வரும், தஅல்லுமுன், தஅல்லம தஅல்லுமுன் அப்படின்னு வரும். இவன் மக்கானுன் தஅல்லுமுன், மக்கானுன்னு ஒரு சொல்லு, தஅல்லுமுன் என்று ஒரு சொல்லு. இது ரெண்டையும் சேர்த்து இஸ்முல் மக்கான் எடுக்கிறதா இருந்தால் மக்கானு தஅல்லுமின், மக்கானு தஅல்லுமி. அல்லு இருந்தால் தஅல்லுமி, அல்லு இல்லாட்டி தஅல்லுமின். இது தஃஅல. அப்புறம் தஃபால இருக்குது. தஃபாலன்னா தக்காசர, உதாரணத்துக்கு தக்காசுருன். தஃபாலுக்கு தஃபாவுலுன் மஸ்தர் வரும். மஸ்தர் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கும். இப்போ தக்காசுருண்டா அது ஒரு மஸ்தர். அப்போ மக்கானுன் தக்காசுருன் இலாபத் பண்ணணும். எப்படி பண்ணணும், மக்கானு தக்காசுரின், மக்கானு தக்காசுரி. அதுக்காரன் இஃப்தால இருக்குது. இஃப்தாலுக்கு இஃப்தி ஆளுன் மஸ்தர் வரும். எஹத்தலம, எஹத்திலாமுன், மக்கானு ஒரு மக்கான் இருக்குது, எஹத்திலாம். ஒவ்வொரு வசனுக்கு ஒரு மஸ்தர் போட்டு காட்டியிருக்கிறேன். ஒவ்வொரு வகையான சொற்களுக்கு ஒவ்வொரு மஸ்தர் உதாரணத்துக்கு. அப்போ மக்கானுன் எஹத்திலாமுன், இதை எப்படி சேர்க்கணும், மக்கானுல் எஹத்திலாமி அல்லது மக்கானு எஹத்திலாமின் இப்படி சொல்லணும், அல்லது இப்படி சொல்லணும். அப்புறம் இன்ஃபால, இன்ஃபாலுக்கு மஸ்தர் என்ன, இன்ஃபி ஆளும், இன்தலக்க இன்திலாக்குன். அப்போ மக்கானுன்னு இருக்கிறது, இன்திலாக்கு இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து மஸ்தர் ஆக்கினா என்ன, இஸ்முல் மக்கான் ஆக்குனா மக்கானு இன்திலாக்கின், மக்கானுல் இன்திலாக்கி, இஸ்முல் மக்கான் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இஹமர்ற, இஃப் அல்ல, இஃப் அல்லவுக்கு மஸ்தர் என்ன, இஃஇலாலுன், இஃஇலாலுன், இஹமர்ற இஹ்மிராருன். அப்போ இஹ்மிராருன்னு ஒரு சொல் இருக்குது, மக்கானு ஒரு சொல் இருக்குது. ரெண்டையும் சேர்த்து மக்கானு இஹ்மிராரின், மக்கானுல் இஹ்மிராரி. அதே மாதிரி இஸ்தஃபால இருக்குது, அதுக்கு மஸ்தர் இஸ்திஃபாலுன், இஸ்தஃபால இஸ்திஃபாலுன். அப்போ இஸ்தக்ரம இஸ்திக்ராமுன், இந்த இருக்குது இஸ்திக்ராமுன். இஸ்திக்ராமில் மக்கானை சேர்க்கணும். இப்போ அப்போ மக்கானு இஸ்திக்ராமின், மக்கானு இஸ்திக்ராமின், மக்கானுல் இஸ்திக்ராமி அப்படி செய்யணும். அதுக்கப்புறம் இன் சௌசர, இஃப் அவு அல, இஃப் இ ஆளுன்னு வரும். அப்போ இன் சீசார், இன் சௌசர இன் சீசாருன். அப்போ மக்கானு இன் சீசாரையும் சேர்த்திங்கன்னா மக்கானு இன் சீசாரின், மக்கானுல் இன் சீசாரி. அதுக்கப்புறம் இஃப் அவ்வள, இஃப் இவ்வாளுன், இஜ் லவ்வத இஜ் லிவ்வாதுன். மக்கான் இருக்குது, இஜ் லிவ்வாது இருக்குது. ரெண்டையும் சேர்த்திங்கன்னா
மக்கானு இஜ்லிவாதின், மக்கானுல் இஜ்லிவாதி. ஒவ்வொரு மஸ்தருக்கும் எடுத்தது உதாரணம் காட்டுறோம். ஒன்று சொன்னாலும் விளங்கிக்கிறலாம், இருந்தாலும் அந்த மஸ்தரும் சேர்ந்து பதியும்ல. மஸ்தர் பாடம் முதல் படிச்சிட்டதுனால இன்னொருக்கா படித்தா ஆழமாக பதியும், அதுக்கு தான். அதுக்கப்புறம் இஃப் ஆலில் இஃப் ஈல் ஆள், இஹ் மாறுற, இஹ் மீறாறு, அப்போ இஸ்ஃபார்ற, இஸ்ஃபீர் ஆறுன். அப்போ மக்கானு ஒன்று இருக்குது, இஸ்ஃபீர் ஆறு ஒன்று இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? மக்கானு இஸ்ஃபீராரின் மக்கானுல் இஸ்ஃபீராரி. அதுக்கப்புறம் 4 எழுத்து சொல்லல ஃபஅலல ஃபஅலலத்துன், ஜல்சல ஜல்சலத்துன். இந்த இருக்குது ஜல்சலத்துன் இருக்குது. மக்கானு ஒன்று, ஜல்சலத்து ஒன்று. மக்கானு ஜல்சலத்தின், மக்கானு ஜல்சலத்தி. அது மாதிரி தஃபஅலல ததஹரஜ தஃபஅலுலுன் ததஹருஜுன். மக்கானு ததஹருஜும் இருக்கிறது. மக்கானு ததஹருஜின், மக்கானு ததஹருஜி. அதே மாதிரி இஃப் அன்லால இருக்குது. இஃப் இன்லாலுன், எஹரஞ்சம எஹரிஞ்சாமுன். எஹரிஞ்சாமு ஒரு சொல்லு, மக்கானு ஒரு சொல்லு. சேத்தின இலாபத்தாக சேத்தரிசன மக்கானு எஹரிஞ்சாமின், மக்கானுல் எஹரிஞ்சாமி. அப்புறம் என்னது? இஃப் அல் அல்ல இக்ஷ அர்ற இக்ஷிராருன். இஃப் இல்லாலுன் இக்ஷிராருன். மக்கானு ஒன்று இருக்குது, இக்ஷிரார் ஒன்று இருக்குது. அப்போ மக்கானு இக்ஷிராரின் மக்கானுல் இக்ஷிராரி. அப்போ நம்ம அந்த காரியம் நடந்த இடம்னு சொல்வதாக இருந்தால் காரியத்தையும் சொல்லணும், இடத்தையும் சொல்லணும். சுருக்கமாக சொல்ல போனால் அந்த சொல்லுலே ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டைலில் சொல்லாமல் எப்படி சொல்கிறோம்? 2 சொல்ல தமிழில் சொல்கிற மாதிரி. சாப்பிடும் இடம்னா சாப்பிட்ற தனியாக போடுங்க, இடத்தை தனியாக போடுங்க, 2ஐயும் கோர்த்து விட்ருங்க. இதெல்லாம் 3க்கு மேற்பட்டதுக்கு, 3 எழுத்துக்கு மேற்பட்டதுக்கு. இது இடத்துக்கு உள்ளது. நம்ம காலத்துக்கு தானே படித்தோம், காலத்துக்கு தானே படித்தோம். இந்த சொல்லுக்கு பேர் என்னன்னா மஃபலுன் மஃபீலுங்கிற சொல்லுக்கு என்ன பேருன்னு கேட்டால் இஸ்முல் ஜமான் இஸ்முல் மக்கான். அதாவது காலத்தினுடைய பெயர், இடத்தின் பெயர். அந்த இடம்ங்கிற அர்த்தம் வரணும்ல. இந்த மக்கான்னு சேர்த்த பிறகு இது 2 ஒன்று தான் காட்டணும். அப்போ காலத்துக்கு என்ன பண்ணணும்? ஜமான்டா காலம், ஜமானை சேருங்க, அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இருக்க மக்கானு இஸ்லாம்னு இருக்குல்ல, ஜமானு இஸ்லாமின், ஜமானுல் இஸ்லாமி, ஜமானு தஸ்லீமின், ஜமானு தஸ்லீமி, ஜமானு கித்தாலின், ஜமானுல் கித்தாலி, ஜமானு தஅல்லுமின், ஜமானு தஅல்லுமி, ஜமானு தகாசுரின். ஜமானு இந்த மக்கானுங்கிற இடத்துக்கு பதிலாக ஜமான்ட்டு போட்டுருண்டி. அந்த ஒரு சொல்லே சொன்னீங்கன்னா அதுவே 2க்கும் உள்ளது. அந்த இடத்த பொறுத்து இது இடத்த குறிக்குமா காலத்தை குறிக்குமான்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் இடத்த வச்சு. இதில் மக்கான் இடம்னு வார்த்தை சேர்த்துப்பிட்டீங்க. இடம்னு சேர்த்தது காலத்தை குறிக்குமா? நீங்கள் மக்கான்கிற சொல்லையே சேர்த்த பிறகு இது காலத்தை குறிக்கிறது ஆகாது. அப்போ காலத்தை குறிக்கிறது காலத்தை சேருங்க, இடத்தை குறிக்க இடத்தை சேருங்க. இடம்ங்கிறதுக்கு அரபியில் மக்கான், காலத்துக்கு அரபியில் ஜமான். அப்போ ஜமான்கிற வார்த்தையை மஸ்தரில் சேர்த்தா இஸ்மு ஜமான் ஆயிரும். மக்கான்கிற வார்த்தையை மஸ்தரில் சேர்த்தா இஸ்முல் மக்கான் ஆயிரும். இப்படி கோர்க்கும் பொழுது ஜமானுக்கு மக்கானுக்கு பிரிக்கணும், பிரித்து சொல்லணும். ஒரு சொல்லையே பயன்படுத்தும் போது அதுவே 2க்கும் அவ்வளோ 2 இடத்துல அடங்கியிருக்கு. இடத்தை பொறுத்து அது இடமா காலமான்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். இதுதான் படித்த விஷயம். இதுக்கு தான் இந்த இலாபத்து பேசணும். எதுக்காக அதை பேசணும்? இலாபத்து பேசுனது இப்படி சேர்க்கணும்ல, கொண்டே 2 இணைக்க சொல்கிறோமே, எப்படி இணைக்கிறதுன்னு. இதே மாதிரி தான் கருவி பெயர் பாடம் பார்த்தோம். இந்த கருவி பெயரை பார்த்துட்டு தான் நம்ம இதுக்கு தாவணும். இப்போ திருப்பி பல இடத்துக்கு வந்துட்டோம். கருவியுடைய பெயர் எப்படி? கருவின்னா என்னது? ஆலத்துன்னு சொல்லு. கருவிக்கு உள்ள அரபி சொல்லு ஆலத், இஸ்முல் ஆலத். இந்த இஸ்முல் ஆலத்து எப்படி வரும்னு கேட்டால் இப்படி தான் வரும். இந்த போய்ட்டுருக்கோம்ல, மொத்தம் 3 வகையாக வரும். எப்படி 3 வகை? ஃபஅல என்று இருந்தாலும், ஃபஇல என்று இருந்தாலும், ஃபஉல என்று இருந்தாலும் 3 எழுத்து சொல்லு. இந்த 3 எழுத்து சொல்லு இப்படி 3 வகை இருக்குது. ஃபஅலன்னு இருக்கிறது, அல்லது ஃபஇலன்னு இருக்கிறது, அல்லது ஃபவுலன்னு இருக்குது. இந்த 3 வகையில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. அதுக்கு கருவி எப்படி வரும்னா மிஃபு அலுன்.
உள்ளது மஃபாலு, எது இடத்துக்கு உள்ளது. கருவிக்கு உள்ளது என்ன செய்யணும்னா மிஃபாலுன், மிஃபாலத்துன், மிஃபாலுன், இதுதான் கருவி. இப்போ லரபன்னா அடித்தான், மில்ரபுன் அடிக்கிற கருவி, மில்ரபத்துன் அடிக்கிற கருவி, மில்ராபுன் அடிக்கிற கருவி. கரஃபன்னா அப்படி கோரி அள்ளுவது, கரஃபன்னா கோதி அள்ளுறதுன்னு அர்த்தம். அப்போ மிகரஃபுன் கோதி தண்ணி அள்ளுவதற்கு அகப்பைக்கு சொல்லுவாங்க மிகரஃபுன். மிகரஃபுன் என்ன ஆப்ப இருக்குல்ல, மிகரஃபுன்னா கோரி அள்ளக்கூடிய கருவி. மிகரஃபுன், மிகரஃபத்துன், மிகராஃபுன். அப்போ இந்த யூஸ் கருவியாக பயன்படுத்தும்ல, அது மாதிரி கொலை செய்கிறதுக்குள்ள கருவி நிறைய இருக்குது. துப்பாக்கி இருக்குது, அருவாகத்தி, ஈட்டிலாம் இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும், மெக்குத்தலுன், கத்தலைன்னா கொன்றான், மெக்குத்தலுன் கொல்லும் கருவி, மெக்குத்தலத்துன் அதே தான் அர்த்தம், மிக்குத்தாளுன் அதே தான் அர்த்தம். அப்போ இந்த கருவிக்கு உள்ளது என்னென்னு கேட்டால் மூன்றில் எதை வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஃபாலன் இருந்தாலும் சரி, ஃபைலன் இருந்தாலும் சரி, ஃபவுலன் இருந்தாலும் சரி, இந்த மூன்றில் எது வேண்டாலும் சொல்லலாம். அந்த மூணுமே எதுக்குரிய வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தை வந்துருச்சுன்னா கருவிங்கிற ஒரு சொல்லை சேர்க்காமலேயே ஒரு மீமை கொண்டே சேர்த்து கருவியை கொண்டு வந்துடுறாங்க. மிஃபாலுன்னா அந்த அந்த செய்யும் கருவி. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்வதாக இருந்தால் ஃபத்தஹ, ஃபத்தஹவுலேருந்து மிஃப்தஹுன், மிஃப்தஹத்துன், மிஃப்தஹன்னா திறந்தான், மிஃப்தஹ்னா சாவி, மிஃப்தஹத்துனாலும் சாவி, மிஃப்தாஹ்ன்றாலும் சாவி. அப்போ மிஃப்தஹுன், மிஃப்தஹத்து, மிஃப்தாஹுன். அதே மாதிரி சபகன்னா ஒளி வீசினான், ஒளி வீசியது. மிஸ்பஹுன் விளக்கு, ஒளி வீசக்கூடியது. மிஸ்பகத்துன், மிஸ்பாகுன் எல்லாமே ஒரே அர்த்தம் தான். அப்போ மிஃபாலுன், மிஃபாலத்து, மிஃபாலுன் இதுக்கு பஞ்சாயத்து கிடையாது. ஆனால் 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்து வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கரலன்னு ஒரு உதாரணம். கரலை கத்தரிச்சான், மிக்ரலுன் கத்தரிக்கோள், மிக்ரலத்துன் கத்தரிக்கோள், மிக்ராலுன் கத்தரிக்கோள். சவக்கன்னா பல் துளைக்கினான், மிசுவக்குன் பல் துளக்கும் கருவி, குச்சி. மிசுவக்கத்துன் அதே தான், மிசுவாக்குன் பல் துளக்குற ப்ரெஸ்ஸு, பல் துளக்குற குச்சி, அந்த அர்த்தத்துக்கு வருது. அப்போ மூணில் எது வேணாலும் சொல்லிக்கலாம். மிஃபாலு சொல்லலாம், மிஃபாலத்து சொல்லலாம், இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டால் 3 எழுத்து உள்ளதுக்கு தான். அப்போ 4, 5, 6க்கு என்ன செய்கிறது, வினை சொல் 4 எழுத்துலையும் இருக்கும், 5 எழுத்துலையும் இருக்கும், 6 எழுத்துலையும் இருக்கும் இல்லையா. அந்த சொல்லுக்கு எப்படி செய்கிறதுன்னு கேட்டால் அதுக்கு இஸ்முல் மஃபூல் எடுத்தோம் அப்படின்லாம் எடுக்க முடியாது. 3 எழுத்துக்கு மட்டும்தான் இது. 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்தாக வந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறேன்னா மஸ்தரை எடுத்து ஆழத்துனா கருவி, கருவிங்கிற சொல்ல சேர்த்தியல்னா அது கருவி பெயராயிரும். கருவி பெயருக்குன்ற ஒரு வார்த்தை அமைப்பு கிடையாது. 3 எழுத்துக்கு மட்டும்தான் இருக்குது. 3 எழுத்துக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் கருவியை குறிப்பதற்குன்ற ஒரு ஸ்டைல் வார்த்தையில் கிடையாது. வேறு என்ன இருக்குது, அந்த செயலும் கருவியும் 2 சொல்ல போட்டுற வேண்டியதான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அதே மாதிரி இந்த இருக்குல்ல, அதனுடைய இருமைப்பன்மையை தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ மிஃபாலுன் இருக்குல்ல, மிஃபாலுன் என்பதற்கு என்ன வராது, கருவிக்கு படர்க்க முன்னிலை வருமா? கருவின்றா என்னது, அது ஒரு கருவி, அதில் முன்னிலை இதெல்லாம் என்ன இருக்குது, கிடையாது. அதே மாதிரி ஆண்பால் பெண்பால்லாம் வராது. அப்போ மிஃபாலுன், மிஃபால் ஆனி, மஃபா ஈலு, அந்த 3 வகையாக வரணும்ல. அதில் ஒரு வகை மிஃபாலு. மிஃபாலுக்கு என்ன வரும்னா இருமைப்பன்மை வரும். மிஃபாலுன், மிஃபால் ஆனி, மஃபா ஈலு. முதல் சொன்னது மஃபா ஈலு, ஏன் இல்லாமல். இப்போ மஃபா ஈலு. அது மாதிரி மிஃபாலத்துன்னு வருது. மிஃபாலத்துன், மிஃபாலத்தானி, மஃபா ஈலு. மஃபாயில் மாறலை. மிஃபாலுன் 3 வகை வருதுன்னு சொன்னோம்ல. மிஃபாலுன், மிஃபாலானி, மஃபாயிலு. அப்போ இந்த இஸ்முல் ஆலத்து என்பது 3 எழுத்து சொற்களுக்கு மிஃபாலு, மிஃபாலத்து, மிஃபால் என்று வரும். அதுக்கு மிஃபாலானி, மஃபாயில் ஜம்முலாம் வரும். என்ன வராது, படர்க்கெல்லாம் வராது. 3 எழுத்துக்கு மேலே உள்ள சொல்லாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்னா மஸ்தரோட ஆலத்து என்பது சேர்க்கணும். அதுக்கு தான் இலாபத்து படித்தோம். எப்படி சேர்க்கணும், இலாபத்து முறையில் சேர்க்கணும். இந்த விட்ட இடத்துல இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.